வணக்கம் பிகினர்ஸ். இன்றைக்கி நம்ம வேனிஷிங் பாயிண்ட் வச்சு எப்படி ஒரு மார்க்அப் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஃப்ளேக் பாக்ஸில். ஸோ இங்கே அதுக்கு தேவையான ஒரு கேமரா ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கோணும். நம்ம எக்ஸிஸ்டிங் வீடியோவில் ஸ்மார்ட் ஆர்ட் வெக்டர் வச்சு எப்படி ஒரு மார்க்அப் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ அது வச்சு ஒரு நல்ல மெத்தடு. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. ஒரு சில இமேஜஸ்க்கு இந்த ஒரு டைப் ஆஃப் ஃபாஸ்ட்டு மார்க்அப் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான ஒரு பேஸ் இமேஜ் எடுத்துக்கிறோம். ஒயிட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் தான். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு காப்பி தனியாக எடுத்துக்கலாம். இந்த காப்பியில் இந்த பாக்ஸ் ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணி அதை ஒரு லேயர் மாஸ்க் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். லேயர் மாஸ்க் இப்போ நம்மளோட டிசைன்ஸ் இருக்குங்க. இதுதான் நம்ம இந்த டிசைன் தான் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாக்ஸ் இது பியூட்டிஷியல் பாக்ஸ் தான். ஆஸ் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, ஒயிட் பாக்ஸு. ஸோ இதுக்கு 3 டைமென்ஷன் இருக்கிறதுனால இந்த டிசைனில் இந்த லெஃப்ட்டு சைடு அப்புறம் டாப்பு அப்புறம் ஃப்ரண்ட்டு, அதனால் அதுக்கு சரியாக கட் பண்ணுறதுக்காக ரூலர் வச்சு அதை எந்த இடத்துல கட் பண்ண போகிறோம் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த ஓகே கரெக்டாக பாட்டமில் இந்த 2 லைன்ஸ் கீழே தான் பாக்ஸ் கட்டிங் மார்க் வரும். 72 எடுத்து கரெக்டாக லெஃப்ட்டு சைடு டாப்பு அப்புறம் ஃப்ரண்ட்டு. ஸோ 3 டைமென்ஷனில் இருக்கிற டிசைனை காப்பி பண்ணி கட் பண்ணி தனியாக எடுக்கணும். ஸோ கட் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட்டாக செட்டாக மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது கிளிப்போர்ட்லேயே கட் பண்ணுறதுக்கு காப்பியிலே இருக்கட்டும். ஸோ இப்போது இதுக்கு எக்ஸஸ் டிசைன் பண்ண தேவையில்லை. ஸோ கட் பண்ணுற காப்பி அப்படியே இருக்கட்டும். அதை எங்கே பேஸ்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். வேறு எங்கே இப்போ பேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அந்த லேயரில் தான் நம்ம வேனிஷிங் பாயிண்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லேயரை இந்த கிளிப்பிங் மாஸ்க்கு இன்செர்ட் மாஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டரில் போனீங்கன்னா இந்த வேனிஷிங் பாயிண்ட் இருக்கும். அந்த வேனிஷிங் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு விண்டோ க்ரியேட் ஆகும், பாப்பப். இந்த பாப்பப் விண்டோவில் அந்தந்த கார்னரில் கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் பேஜ் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட் பேஜை கார்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக க்ரியேட் பண்ணணும். செகண்டு அந்த கார்னரில் டாப்புக்கு சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை வச்சு கண்ட்ரோலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த டாப் வியூ டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ட்ராக் ஆகி வரும். ஸோ இங்கே பேக்ரவுண்ட் எல்லாம் உடன் கலரில் இருக்கிறதுனால இது ஒயிட் கலருக்குன்னு ஈஸியாக வந்துருச்சு. அதே மாதிரி கீழே லெஃப்ட் சைடுக்கும் ட்ராக் பண்ண வந்துடும். ஒருவேளை பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருந்ததுன்னா இந்த டைமென்ஷன் சரியாக வராது. ஒவ்வொரு இடத்துக்கும் அலைன்மெண்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். தனியாக அலைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட்டில் எடுத்தால் ரைட்டில் போகும், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்து பேஸ்ட் பண்ணி அந்த டிசைனை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். கரெக்டான பொசிஷனில் ட்ராக் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு எல்லா சைடும் ஒரே கலர்னால இந்த டிசைன்ஸ் ஓகே. ஒரு வேளை வேறு சைடு வேறு டிசைன்ஸ் வேறு கலர் இருந்ததுன்னா இந்த மெத்தட் கொஞ்சம் டஃப்பு தான். ஸோ கொஞ்சம் அதை இந்த பேக்ரவுண்டு இருக்கிற மாதிரி பிளெண்ட் பண்ணுறதுக்காக மல்டிப்ளை அப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால இது கொஞ்சம் பிரைட் பண்ணி ஃபேட் பண்ணிக்கலாம். இல்லை டிசைன் கலர் இது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதா வச்சுக்கலாம். இப்போது ஓகே, இது ஃபினிஷ்டு தான் ஆல்மோஸ்ட். ஸோ இதை கொஞ்சம் எடிட்டிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் ரியாலிட்டி வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் டார்க்காக டேபிள்லாம் கொஞ்சம் பிரைட்டாக ஒரு மாதிரி இருக்கிறதுனால இது கொஞ்சம் மட்டும் டார்க்காக கிறிஸ்டலாக இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ஒயிட் ஃபேடாக கொடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ரியாலிட்டி லுக் வந்துடும். ஸோ இதை நம்ம மார்க்கப் இஸ் ரெடி. இதான் ஈஸி மெத்தட் ஆஃப் வேனிஷிங் பாயிண்ட் வச்சு க்ரியேட் பண்ணுறது. பட் எல்லா டிசைனுக்கும் ஒரு சரி வருமானா இந்த டிசைன் சரி வராது. ஒரு சில டிசைன்ஸ்க்கு நம்ம குயிக்காக பண்ணுறோம்னா சரியாக வரும். தேங்க்யூ கைஸ்.